நடு ரோட்ல ஒரு காரு தீப்பிடிச்சு எரியறத நேர்ல பார்த்தேன். பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வணக்க நண்பர்களே, சென்னைக்கு பழகுறதுல 17வது எபிசோடுக்குள்ள இருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கையிலேயே நான் முதல்ல மேரத்தான் ஓடுறேன். நான் மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரமாவும் என் கூட சேர்ந்து ஓடுறாங்க. எனக்கு இந்த வெயிட் லிஃப்ட் பண்ண சொன்னா எவ்வளவு வெயிட் வேணா ஜாலியா லிஃப்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இந்த ஓடுறது, கார்டியோ பண்றது இதுலெல்லாம் மட்டும் ஆர்வம் கொஞ்சம் கம்மி. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மேரத்தான் ஈவெண்ட்டை பார்த்தேன். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோட நடக்கிற மேரத்தான் தான் இது. சரி, அப்ப இதுல கண்டிப்பா கலந்துக்கணும்னு நானும் ஜீவிகாவும் முடிவு பண்ணோம். காலையில 6 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு 2 டைப்ல இந்த மேரத்தான் நடந்துச்சு. சரி, நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் ஓடுறோம், அதனால 3 கிலோமீட்டரே ஓடலான்னு முடிவு பண்ணோம். வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு பயங்கர எனர்ஜியா கொடியெல்லாம் அசைச்சு மேரத்தானை ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களும் வரிசையிலே நின்று ஜாலியா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷத்துலயே அவ நடக்க ஆரம்பிச்சிட்டா. இதுல புக் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் ஓடலான்னு வேற சொல்றா. அப்புறம் அப்படியே அவள்கிட்ட பேசி கொஞ்சம் மாவள ஓட வச்சேன். இந்த ஈவெண்ட் ICF ரோட்ல தான் நடந்துச்சு. இந்த லொகேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம ஊர் ரேஸ் கோர்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு டீசென்ட்டான டைமிங்ல ஓடி முடிச்சோம். ரொம்ப நேரமா ஓடிட்டு அந்த மேரத்தானை முடிக்கிற ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது இருக்க ஃபீல் தான் ரொம்ப செமையா இருந்துச்சு. முடிச்ச உடனே மெடல்ஸ் கொடுத்தாங்க. மெடல்ஸ் மாட்டிக்கிட்டு போட்டோ எடுத்து அந்த மொமெண்ட்டை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வரவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். வீட்டுக்கு வந்த உடனே மழை வந்துருச்சு. கடந்த 6 நாளா சாயங்காலம் ஆயிருச்சுன்னா சென்னை கிளைமேட் சிறப்பா இருக்கு. மதிய உணவை முடிச்சுட்டு சாயங்காலமா ஈவெண்ட் இருந்துச்சு. ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஈவெண்ட் ஹாலிடே இன் ஹோட்டல்ல ஒரு குட்டி பாப்பாக்கு 5th இயர் பர்த்டே தான். போயிட்டு கொஞ்ச நேரத்துல நான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தை ஃபங்க்ஷன்ங்கிறதுனால நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. அதனால செம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. அதுலயும் இந்த சின்ன பையன் தான் அல்டிமேட். ஒரு இடத்துல நிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அம்மா அப்பாவோட ஒரு அழகான என்ட்ரில கியூட்டா வந்து கேக் கட் பண்ணாங்க. அப்புறம் ஈவெண்ட்டை நல்லபடியா முடிச்சுட்டு இரவு உணவை இங்கேயே சாப்பிட்டாச்சு. காலையில ஓடுன ஓட்டத்துக்கு நைட் ஒரு அருமையான சாப்பாடு. திருப்பி வீட்டுக்கு வரும்போது தான் இந்த சம்பவத்தை பார்த்தேன். போரூர் பைபாஸ்ல நடு ரோட்ல ஒரு காரு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உள்ள இருந்தவங்களுக்கு என்னாச்சு, கார் எப்படி எரிஞ்சிச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. ஒவ்வொருத்தங்களுக்கு கார் வாங்குறது எவ்வளவு பெரிய கனவு. இந்த காரை வாங்கும்போது அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா வாங்கியிருப்பாங்க அப்படிங்கறத எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற வண்டிகளையும் நம்ம பாத்துக்கணும். சில நேரங்கள்ல நம்மளோட கவனக்குறைவும் நம்மளோட அலட்சியங்களும் இந்த மாதிரி விபத்துக்கு காரணமா போயிருது. அந்த வண்டியில இருந்த யாருக்குமே ஒன்னும் ஆயிருக்க கூடாதுன்னு மனசுல வேண்டிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களை நீங்க நல்லா பாத்துக்கங்க. நீங்க வச்சிருக்கிற வண்டியை இன்னும் நல்லா பாத்துக்கங்க. அப்புறம் அன்பா இருங்க நண்பர்களே.